Mystics Hub YouTube channel. Overcoming the deceptions of the mind. இந்த டிசப்ஷன்ற விஷயம் என்னன்னா, சம்திங் விச் இஸ் நாட் ட்ரூ, ஏதோ ஒரு உண்மை இல்லாத விஷயம். மைண்டு நிறைய உண்மை இல்லாத விஷயங்கள், மோஸ்ட்லி நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே பார்த்தோம்னா, ஒன்று அது இறந்த காலமாக இருக்கும், தட் இஸ் அபவுட் த பாஸ்ட். இல்லை அது ஃப்யூச்சர் பற்றி இருக்கும். ஃப்யூச்சர்னால் வருங்காலம். இந்த ரெண்டு விஷயமே உண்மை இல்லாதது. அப்போ எது உண்மை அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ இந்த நிகழ்காலம்தான், இந்த ப்ரெசண்ட். ஆனால் இந்த மைண்ட் என்ன பண்ணுன்னா, மைண்டால் ப்ரெசண்ட்டில் இருக்கவே முடியாது. அப்போது இறந்த காலத்தை பற்றியோ இல்லை வருங்காலத்தை பற்றியோ எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்கும். நீ பாஸ்டில் இப்படி இருந்த, சந்தோஷமாக இருந்த, நல்லா இருந்த, நீ பாஸ்டில் இப்படி கஷ்டப்பட்ட வச்ச, நல்லா இருந்தேன்னு சொல்லும்போது சந்தோஷத்தையும், கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லும்போது வருத்தத்தையும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படியே நம்ம ஃப்யூச்சருக்கு வந்தோம்னா, நீ இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்க, நீ உன்னோட எக்ஸாம்ஸில் எடுத்த மார்க் கம்மியாக இருக்குது, வேலையில் நீ ஃப்யூச்சரில் இந்த விஷயங்களை முடிக்கணும், உன்னோட டார்கெட் அச்சீவ் பண்ணணும். இப்படியே நம்ம இறந்த காலத்தையும் வருங்காலத்தையும் நினச்சே ஓடிக்கிட்டே இருப்போம். இதோட ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா, நம்மளோட மைண்டு. நம்மளோட மைண்டுன்னு வர மைண்டுக்கும் நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைப் தாட்ஸ், நம்மளோட எண்ணங்கள். இன்னொன்று ட்ரீம்ஸ், நம்மளோட கனவுகள், நம்ம நைட்டு தூங்கும்போது வர கனவுகள். இந்த மாதிரி மைண்டோட செயல்கள் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் இதுக்கான காரணங்கள் யாருன்னா, அது நம்மளோட மைண்டு தான். இப்போது இந்த மைண்டு இல்லாத விஷயங்கள், இல்லாத உண்மைகள் பற்றி சொல்கிறது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்க எல்லாமே நீங்கள் உங்களுக்குள்ள கேள்விகளாக கேட்கணும், உங்கள் மைண்டுக்கிட்ட. இந்த கேள்விகள் நீங்கள் கேட்கும்போது தான் உங்களோட உண்மையான அந்த சோலுக்கும் உங்கள் மைண்டுக்கும் ஒரு கேப்பை நம்ம உருவாக்குறோன்ற மாதிரி. அந்த கேப்பை உருவாக்குறதுக்காக தான் இந்த மெடிடேஷன், இது எல்லாமே நம்ம பண்ணுறது. ஆனால் நம்ம சாதாரணமாக இருக்கும்போது இந்த கேப் இருக்காது. நம்ம மைண்டை ரொம்பவும் நம்பியிருப்போம். ஏன்னா நீங்கள் பிறந்ததுலேருந்து இதுக்கு முன்னாடி உங்களோட பிஃபோர் லைஃப், அப்போ நீங்கள் வாழும்போதும் இந்த மைண்டை நம்பியே தான் நம்மளோட வாழ்க்கை முறையே கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த லைஃப் எடுத்து பார்த்தீங்கனாலும் இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களோட மைண்டு சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். எஜுகேஷனாக இருக்கட்டும், எனிதிங், நம்ம செய்கிற வேலையாக இருக்கட்டும், எதுவுமே உங்களோட ஹார்ட் சம்மந்தப்பட்டதோ, உங்களோட உண்மையான உங்களோட சோல் ஆர் இன்னர் பீயிங் இது சம்மந்தப்பட்டதோ இருக்கவே இருக்காது. ஏன்னா அவ்வளோ தூரம் இன்னும்
நம்மளோட இந்த மனித குலம் பயணிக்கவே இல்லை. We haven't reached till our heart as well as our inner being. We are just being identified with our thoughts, our mind and body. பட் இது எல்லாமே ஜஸ்ட் இனிஷியல் ஸ்டெப்ஸ் தான். போக போக பார்க்கலாம். ஓஷோட்ட கொஷின் கேட்டிருக்காங்க. How is it possible that by simply becoming aware at a particular point in the breathing process, one can attain enlightenment? How it is possible to become free from the unconscious by just being aware of such a small and momentary gap in the breathing? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே மூச்சு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தான் இந்த விஷயங்கள் மட்டும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறதுனால எப்படி அவங்களுக்கு இந்த அவேர்னஸ்ன்ற விஷயம் உருவாகுது அப்படின்னு கேட்குறாங்க. முன்னாடியே நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துலேயும் ப்ரீத்திங் டெக்னிக் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் மெடிடேஷன் அப்போது பண்ணணும். ஸோ இந்த மெடிடேஷன்றது அது உங்களுக்காக நடக்கிற ஒரு விஷயம், அது நீங்கள் பண்ணுற விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஒரு எஃபோர்ட் போடணும். யூ ஹாவ் டு டூ சம்திங். நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஒரு எஃபோர்ட் போடணும், சாப்பிட்றீங்கன்னா ஒரு எஃபோர்ட் போடணும், வேலை செய்கிறீங்கன்னா ஒரு எஃபோர்ட் போடணும். ஆனால் இந்த மெடிடேஷன்றது சேம், நீங்கள் எஃபோர்ட் போடணும். ஆனால் மெடிடேஷன்றது உங்களுக்கு தானாக நடக்கிற விஷயம். அதை நீங்கள் உணரணும். உணர்னால் மட்டும்தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும். அதை நம்ம செஞ்சு வர வைக்கிற தானாக நமக்கு அமையிற ஒரு விஷயம். அது அமையிறதுக்கான இந்த வழிமுறைகள் தான் நம்ம முன்னாடியே மேலே பார்த்தோம் நிறைய டெக்னிக்கில். அதில் ஒன்று மூச்சு சம்மந்தப்பட்ட டெக்னிக்ஸ். இப்போ அடுத்து இன்னும் வேறு விதமான டெக்னிக்ஸும் நம்ம பார்ப்போம். இந்த மெடிடேஷன்றது என்ன அப்படின்னா, பீயிங் அவேர் ஆஃப் வாட் சரௌண்ட்ஸ் யூ as well as about your inner life. அதாவது உங்களுக்கு வெளியில் என்ன நடக்குது, உங்களுக்குள்ளே என்ன நடக்குது, இந்த நடக்கிற விஷயங்களை நீங்கள் ரொம்பவும் உன்னிப்பாக உன்னதமாக முழுமையாக கவனிக்கிறது. நம்ம எப்பயுமே பார்த்தோன்னா சாப்பிடும்போது முழுமையாக நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. டிவி பார்த்துட்ருப்போம், யார்கிட்டே பேசிகிட்ருப்போம். யார்கிட்டே நீங்கள் பேசிட்டும் இருக்கீங்க, டிவியும் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் சாப்பிட்டுட்டும் இருக்கீங்க. இப்போது உங்களோட சாப்பிட்டுட்டு இருக்க முறையில் முழுமை இருக்கா அப்படின்னு கேட்டால், யூ ஆர் ஜஸ்ட் எ மெக்கானிக்கல், யூ ஆர் ஜஸ்ட் பீயிங் எ மெஷின். ஒரு மெஷினுக்கு எப்படி ஒரு சுவிட்ச் போட்டோன்னா மெஷின் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குமோ, அந்த மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையும் போய்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம மெஷின் கிடையாது. நம்ம தான் மெஷினை உருவாக்கணும். பட் we are more superior than machine. இது எல்லாமே தெரியாமல் we are just going on like a dead fish in the river. ஒரு செத்துப்போன மீன் எப்படி ஆற்றுல போகுமோ அதே மாதிரி போகிற போக்கில் போயிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் முழுமையாக இந்த வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை உன்னதமாக புரிஞ்சுக்கிட்டு வாழுறது தான் இந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் அப்படின்றது நமக்கு ஏற்படுது. மீதி இது சம்பந்தமாக நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாம்
அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்மளாக ஏற்படுத்திக்கிறது. இந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நல்லா மெடிடேஷன்ற விஷயத்தோட கனெக்ட் ஆகும். எப்படி ஒரு விஷயம் மெடிடேஷன்றது உங்களுக்கு ஏற்படணுமோ, இந்த வாழ்க்கையின் அர்த்தம்ன்றது நமக்கு ஏற்படணும். அதுக்கான என்ன செயல்களையோ அதை நம்ம செய்யலாம். ஆனால் இப்போ முழுமையாக நம்ம வேர்ல்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எப்படின்னா, அர்த்தங்கள்ன்றதை நம்ம ஏற்படுத்திக்க முயற்சி செய்கிறோம். எதன் பின்னாடியாவது ஓடிக்கிட்டே இருக்கோம். அர்த்தம் தேவைன்னு தேடிக்கிட்டே இருக்கோம். நம்மளா ஒவ்வொரு செயல்முறையிலையும் போய் நம்மளை ஈடுபடுத்திக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதில் நமக்கு வெற்றி கிடைக்குதா, நிம்மதி கிடைக்குதான்னு பார்த்தோன்னா, ஆரம்பத்தில் ஏதோ அது வெற்றி மாதிரியோ நிம்மதி மாதிரியோ இருக்கும். ஆனால் நம்மளோட ஆசைகள், நம்மளோட தேடல் நிற்காது, திரும்பி ஓடிக்கிட்டே இருப்போம். அதற்கான ஒரு வழிமுறையாக தான் இந்த மெடிடேஷன்றது இருக்குது. இந்த மெடிடேஷன்றது நம்மளோட உன்னதம், நம்மளோட முழுமையை தேடி செல்லும் ஒரு யாத்திரை. அந்த யாத்திரை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாவே இந்த வாழ்க்கையின் முக்தியை அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். வேறு எந்த ஒரு வழியாகவும் நீங்கள் அந்த முக்தின்ற ஒரு விஷயத்தை அடைய முடியாது. இங்கே எவ்வளவோ படிச்சிருக்கலாம், எவ்வளோ டிகிரி வச்சுருக்கலாம், எவ்வளோ பெரிய வேலையில் இருக்கலாம், ஒரு பிரைம் மினிஸ்டரா, பிரசிடெண்ட்டா. ஆனாலும் அந்த முக்தின்ற ஒரு விஷயம் எப்போ நீங்கள் உங்களோட ஆழ்ந்த உலகை அறிந்து செல்கிறீங்களோ, புரிந்து கொள்கிறீங்களோ, அப்போ மட்டும்தான் ஏற்படும். அதற்கான ஒரு உபயோகரம் ஒரு டூல், அதுதான் இந்த மெடிடேஷன்.